ரெட்ரோ திரைப்படத்துல எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள். சூர்யா சார் அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமா இருக்காரு ஆன் ஸ்க்ரீன்ல. அண்ட் ஆல்சோ அவருக்கு குடுத்திருக்க அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல், பியர்ட் எல்லாமே செம்மையா கேரி பண்ணியிருக்காருங்க. இந்த இன்டர்வல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வல் சீக்வென்ஸ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே நுவான்சஸா அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பார்க்கறதுக்கு என்னம்மா நடிகர் இந்த மனுஷன்ற மாரி தான் இருக்குது. பூஜா ஹெக்டே அண்ட் சூர்யா சாரோட இந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அது வந்து பயங்கரமா ஆன் ஸ்க்ரீன்ல வந்து வொர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு வந்து இந்த பேரே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுவும் கன்னிமா சாங்லாம் வரும்போதெல்லாம் தியேட்டர்ல பக்கா பைசா வசூல் மொமெண்ட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி கொண்டாடுனாங்க தியேட்டர்ல அந்த பாட்டு வரும்போது. சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கல் அட்டெம்ப்ட் வந்து எப்பவுமே நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. படத்துக்கான சவுண்ட்ஸ்கேப்ப ரெட்ரோல சூப்பர் டூப்பரா வந்து பண்ணி குடுத்திருந்தாரு. நெறைய கேரக்டர்ஸ்க்கு பிஜிஎம்ல கையாண்டுருந்தாருங்க. நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சூப்பரா போட்டு சில சவுண்ட்லாம் வந்து என்ன இப்படிலாம் வந்து பிஜிஎம் போடுறாருன்ற மாரிலாம் தியேட்டர்ல நல்ல ஸ்பீக்கர்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஆல்சோ ஸ்கிரீன் பிளேக்கு வந்து ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு புதுமையா ஒரு மாரி ஸ்லோ ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து கையாண்டிருக்காரு. நெறைய பேருக்கு சூப்பரா வொர்க் அவுட் ஆயிருக்கு. நெறைய பேருக்கு வந்து மேபி அந்த லென்த் வொர்க் அவுட் ஆகலன்ற மாரியும் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நீங்க படம் பார்த்தா தியேட்டர்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட்ரோ திரைப்படம் என்ன பொறுத்தவரைக்கும் குட் அட்டெம்ப்ட் வித் லோட்ஸ் ஆஃப் எஃபோர்ட் வந்து இன்வால்வ்ட் அதுல. அதனால நீங்களும் அந்த படத்த பார்த்துட்டு வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.